வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஆர்ஆர்ஓ அப்படின்ற ஒரு பிலிப்பைன்ஸ் வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த சீரீஸ்ல மொத்தம் 4 எபிசோட் இருக்கு. 4 எபிசோடுமே அடுத்தடுத்து நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்க்குன்ட்டு தனியா ஒன்லைன்லாம் சொல்லி போர் அடிக்காம நேரா கதைக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா சீரீஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு சீரீஸ்ல உங்களுக்கு கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். முதல் எபிசோட் தொடக்கத்திலேயே ஒரு நபரை காட்டுறாங்கல்ல, இவரு தான் இந்த கதையோட ஹீரோ. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ மாதிரியே ஏகப்பட்ட பேர் வேலை கேட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு ஒருத்தி வரா. அவளை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இவன் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிறத அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு, டேய் இங்க வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மேடம் எதுக்கு மேடம் கூட்டிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நீ யார், நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, மேடம் நான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக வந்திருக்கேன், டிரைவர் வேலை கேட்டுதான் வந்திருக்கேன். ஆனா டிரைவர் வேலை மட்டும் கிடையாது, எந்த வேலையா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ எல்லா வேலையும் செய்வேன்ட்டு எப்படி நான் உங்களை நம்புறது அப்படின்ட்டு ஹீரோன் திருப்பி கேக்குறப்ப, மேடம் நான் என்னோட வேலையை லவ் பண்ணி பண்றேன், அது மட்டும் இல்லாம நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டே நான் கேட்ட கேள்விக்கும் நீ சிங்கிளா இருக்க அப்படின்றதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அப்படி இல்ல மேடம் நான் சிங்கிளா இருக்கிறனால நீங்க எப்ப என்ன வேலைக்கு கூட்டாலும் நான் சீக்கிரம் வந்து வேலை பார்ப்பேன், எந்த ஒரு காரணமும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம என்னோட வேலையை நான் நல்லா லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நிறுத்தி நிதானமா சொல்றப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி உனக்கு நான் வேலை கொடுக்குறேன், வெளியே ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் மத்த டீட்டெயிலா நீ கேட்டுக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, மேடம் எனக்கு உண்மையில வேலை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமா உனக்கு வேலை கொடுத்தாச்சு, ஆனா நீ எப்படி வேலை பாக்குற அப்படின்ற பொறுத்து தான் உனக்கு சேலரியும் அதுக்கடுத்து ப்ரொமோஷனும் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டும் ஹீரோ சந்தோஷமா வெளில போறான். வெளியே போனதுமே ஆலன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை மீட் பண்றான். டே ஆலன் எனக்கு வேலை கிடைச்சிச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டேய் என்னடா சொல்ற, இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி உனக்கு எப்படா வேலை கிடைச்சிச்சு அப்படின்ட்டு ஆலன் கேட்கறான். பட் இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. சரிடா வேலை கிடைச்சிருச்சு, எப்படி டெய்லி வீட்ல இருந்து வந்து வேலை பார்க்க போறியா இல்ல எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்ல. அதான்டா எனக்கு என்ன பண்றது தெரியல, ஆனா கண்டிப்பா வீட்ல இருந்து இங்க வந்து வேலை பார்க்க முடியாது, ரொம்ப தூரம், அதனால இங்கே தான் ஏதாச்சும் ரூம் எடுத்து தங்கும்னு நினைக்கிறேன், நீ வந்து ஒரு இடத்துல தங்கிருக்கல, நானும் அந்த இடத்துல வந்து தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறப்ப ஆலன் வந்து பாத்தீங்கன்னா டேய் இதெல்லாம் என்ன கேள்வி, கண்டிப்பா வந்து தங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். டேய் யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா இது ஹீரோவோட பொண்டாட்டி போல இருக்கு. அடப்பாவி 2 சீனுக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணமே ஆகல, நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லி கிரண் கிட்ட வேலை கேட்டான். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி கிட்ட முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கிளும் சொல்லி ஏமாத்தினானா அப்படின்றது தெரியல. போக போக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஹீரோட வைஃப் என்ன கேக்குறாங்கன்னா, ஏங்க எதுக்குங்க நீங்க வெளியூர்ல போய் வேலை பாக்குறீங்க, நம்ம ஊர்லயே எந்த வேலையும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இல்லமா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கம்மியா தராங்க, ஆனா இங்க பாக்குற அதே வேலையை போய் நான் வெளியூர்ல பார்த்தனா கை நிறைய சம்பாதிக்கலாம், அதோட எனக்கு வெளியூர்ல முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா விடிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தான் ஹீரோவோட தம்பி. அவன் சமைச்சு அவங்க அப்பா கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கரெக்டா வந்துட்டு, டே தம்பி வர சாப்பாடுலாம் நல்லா செஞ்சுட்டு இருக்கேன், வீடு முழுக்க மணக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஏடா நல்லா சேவியாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆனா வந்துட்டியா நீனு, என்ன கலாய்க்கெல்லாம் உனக்கு தூக்கமே வராது, நான் நல்லா தான் சமைப்பேன், உட்காரு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தம்பி ஹீரோ 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றான், அப்பா இப்ப எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க, நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள கண்டிப்பா நான் பழி வாங்கி தீருவேன், அதுக்காக தான் இந்த வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு தம்பி சமைச்ச சாப்பாடு எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா, ஆனா அந்த சாப்பாடு கூட என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள கண்டிப்பா நீ பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி எடுத்து பாக்குறான். அந்த பொட்டிக்குள்ள ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. டேய் இந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இது ஹீரோட தங்கச்சி போல இருக்கு. ஹீரோட தங்கச்சி வெளியூருக்கு போனப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற
மாதிரி குறிக்கோளா இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படி போறப்ப அவங்க அப்பா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு தம்பியை கூட்டு அப்பா பத்திரமா பாத்துக்க, நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறான். அடுத்ததா அவனோட ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னா எங்க வேலைக்கு சாப்பிடுங்க, கரெக்டா போன் போடுங்க, அது மட்டும் இல்லாம சீக்கிரம் இந்த ஊருக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆலன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நைட் ஒரு பார்ல உட்காந்துட்டு டேய் உன்னை இந்த வீட்டுல தங்க வைக்கிறேன், ஆனா வீட்டு வாடகைலாம் கரெக்டா குடுப்பியாடா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டேய் என்னடா கேட்ட, கண்டிப்பா குடுக்குறேன்டா, எனக்கு மாசம் சம்பளம் வரட்டும், நான் கண்டிப்பா குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆலன் கிட்ட வந்து பார்த்தா ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஆலன் ஒரு கேள்வி கேட்கறான். அம்மா உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால என்னாச்சு அவளுக்கு, அவள் ரொம்ப நாளா நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா வெளியூருக்கு வேலைக்கு வந்தா, அப்படி வேலைக்கு வரும்போது ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சியை கெடுத்துட்டான், அதுல வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி இறந்து போயிட்டா, அவளை பழி வாங்கறதுக்காகத்தான் நான் இங்க வெளில வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டேய் அவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, சட்டத்து ரீதியா இருந்தாலும் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லடா அவன் பெரிய ஆளு, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டம் எல்லாம் சரிப்பட்டு வராது, என்னோட ஸ்டைல அவனை பழி வாங்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தான் தங்கச்சி கூட இருந்த அந்த நாட்களை நினைச்சு பாக்குறாரு. ஒரு நாள் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவர் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு இளநீ எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. பாரு என் தங்கச்சிக்கு இருக்க அக்கறை என் தம்பிக்கு கூட கிடையாது, எப்படி இருந்தாலும் தங்கச்சினா தங்கச்சி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தங்கச்சை பாராட்டிட்டு அந்த இளநியை குடிச்சிருப்பாரு. அதுக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவரு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல ஒரு பண்ணையார் மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படி என்ன சொல்றாரு, இது என்னோட லேண்ட், என்னோட லேண்ட்ல நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனா நீங்க வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்க கூடாது, அது மட்டும் இல்லாம எனக்கு அகைன்ஸ்டா எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவரு சத்தம் போட்டுட்டு இருக்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பாக்குறாரு. டேய் யாரா நீ புதுசா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆலன் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சார் நீங்க சொல்ற கரெக்ட் தான், இவன் புதுசு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். நேத்து தான் வேலைக்கு வந்தான், டிரைவர் வேலைக்கு தான் வந்தான், ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை தெரியும் அப்படின்றனால அங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எல்லா பேரையும் தெரியும்னா ஆளு நம்பிக்கையான ஆளா இருப்பானா, ஏதாச்சும் எடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த பண்ணையார் கேக்குறப்ப இல்ல சார் நீங்க அவனை நம்பலாம், என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஆட்டோல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கத காட்டுறாங்க. ரொம்ப நேரமா இந்த பொண்ணோட காலை மட்டும் தான் காட்டிட்டு இருக்காங்க. டேய் இந்த பொண்ணுக்கு மூஞ்சி இருக்கா இல்லையாடா, எதுக்குல ரொம்ப நேரமா காலை மட்டும் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோவப்பட்டு கேட்க காட்டியுமே அவங்க அந்த பொண்ணோட மூஞ்ச காட்டிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் குள்ள போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும் போதே ஆலன் பேரை சொல்லி கூட்டு தான் போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஆலனோட காதலி தான். அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆலன் இல்ல, அது பத்தி ஹீரோ தான் இருக்காரு. இரு டைம்ன்றனால அந்த பொண்ணுக்கு ஆலன் தான் இருக்காரு சொல்லி நினைச்சிட்டு ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோன் பாக்குறப்ப அந்த இடத்துல ஆலன் பத்தி ஹீரோ இருக்கான். டேய் யாரா நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப மேடம் நேத்து நைட்ல இருந்தே நான் இங்க இருக்கேன், நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டேய் நடிக்காத, நேத்து நைட்டு நான் உன் கூட ஒன்னா இருக்கும்போது நான் ஆலன் இல்லன்னு சொல்லிருக்கலாமே அப்படின்றப்ப மேடம் நேத்து நடந்தது உண்மை, எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னமோ போ, பட் இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆலனுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்ச அவன் மனசு விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆலன் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆலன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கானா, நீ வேலை பார்க்க போற இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சரியான தலக்கணம் பிடிச்சவ, அவ வச்சது மட்டும் தான் சட்டம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா, அவகிட்ட நீ எப்படி தப்பிக்க போறன்ற மட்டும் எனக்கு தெரியல, ஏன்னா அந்த பண்ணையாரு நீ அங்கதான் வேலை பார்க்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப நேத்து நைட்டு வந்த ஆலனோட காதலி எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. ஆலனை பார்த்ததும் டேய் நேத்து நைட் எங்கடா போன, உனக்கு போன் போட்டேன் ரீச் ஆகல, உன்னை பார்க்கலாம்னு சொல்லி வீட்டு பக்கம் வந்தேன், பட் ஒரு சின்ன வேலையால திரும்பி போயிட்டேன், வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்லம்மா நேத்து வந்து பாத்தீங்கன்னா செம்ம வரக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா வெளில போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஆலன் என்ன பண்றான், டேய் மச்சான் இது என்னோட ரசிகடா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை அறிமுகப்படுத்துறப்ப எங்க நான் ரசிகெல்லாம் கிடையாதுங்க, இவனோட காதலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு அறிமுகப்படுத்திக்கிறா. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெளில போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு வந்து பண்ண ஹீரோப்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க போறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேசாம அமைதியா உட்கார்ந்து இருப்பாரு. அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாரு, என் பொண்ணு எவ்வளவு கெஞ்சிருப்பா, அழுதுருப்பால, அப்போ கூட அந்த பரதேசிக்கு மனசாட்சின்றது இல்லாம போயிட்டுல பாவண்ட என் பொண்ணு அப்படி
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அவர் தங்கச்சி என்னாச்சு அப்படின்றதையும் காட்டுறாங்க. அவர் தங்கச்சி வெளில வந்த நேரம் பார்த்து ஒரு நாய் என்ன பண்ணிருக்கும், அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம அதை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இவரு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. என் தங்கச்சி எவ்வளவு கெஞ்சிருப்பால, கவலைப்படாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்ல அந்த நாய் இப்ப உயிரோட தான் சுத்திட்டு இருக்கு, அதை நாம தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தூக்கமே இல்லாம அந்த நைட்டு போயிட்டு இருக்கு. விடிஞ்சா தான் பொண்டாட்டிட்டு இருந்து கால் வருது. எங்க நேத்து கால் பண்ணவே இல்லை, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப ஹீரோ ஒன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இல்லமா நேத்து வந்து ரூம் தேடுறது, வேலைக்கு போறது, டைம் அப்படின்ட்டு செம்மையா செலவாயிட்டு என்னால வந்து பார்த்தோன்னா போன் பண்றவே முடியல, செம்ம பிஸியா இருந்தேன். இனிமேட்டு நான் பண்ணலினா கூட நீ பண்ணு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தோன்னா காலை கட் பண்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ண ஆலன் கூட கார்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தருக்கு பார்த்து ஒரு பெரிய வீடு, அந்த வீடு தான் அந்த பண்ணையார் வீடு. நீ என்ன பண்ற, இந்த தெரு முக்குல இருந்து நடந்து போயிட்டு அப்படி போனீங்கன்னா ஒரு கிழவி இருக்கும், அதுகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆலன் வந்து பாத்தீங்கன்னா கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு அந்த பக்கமா போயிட்டான். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது கிரண் வந்து பாத்தீங்கன்னா குதிரை மேல சவாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் இந்த பொண்ணை தானே நம்மள வேலைக்கு எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டே உள்ள போயிட்டு இருக்கப்ப ஒரு வயதான பாட்டியம்மா என்ன பண்றாங்க, ஹீரோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. தம்பி என்னோட பேரு பாத்தீங்கன்னா வேணா, நான் வேணான்னு சொல்லியும் வேலைக்கு சேர்த்தாங்கல்ல, இவன் தான் ஒரு கேர் டேக்கர், இவன் கிட்ட போ, இவனை முதலாளி கிட்ட கூட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த கேர் டேக்கர் என்ன பண்றான், ஹீரோ வந்து பார்த்தா அவங்க முதலாளி கிட்ட கூட்டிட்டு போறான். பா தம்பி வந்துட்டியா, டேய் இவர் தான் நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்க டிரைவர், இவரை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டு, அது மட்டும் இல்லாம கார் எங்க இருக்கு, நீங்களாம் நைட் எங்க தங்குவீங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கரெக்டா அந்த பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கிரண் வராங்க. கிரண் கிட்ட அந்த பண்ணையார் என்ன பண்றாரு, இந்த டிரைவரை அறிமுகப்படுத்துறப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான், சார் இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், இவங்க தான் என்ன வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க தான் சார் என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஓ அப்படியா சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வரல. அவன் ஏன் தூக்கம் வரலன்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க முணுமுணுத்துட்டு இருக்க சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி கதவை வந்து பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேர்டேக்கரும் அந்த வீட்டுல வேலை பார்த்திருக்கவங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டான், பட் அவங்க ஹஸ்பண்ட் தெரியாம ஒரு கூட அஃபேர்ல இருக்காங்க போல இருக்கு. என் புருஷனை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கா. என்னடா பகல நல்ல மாதிரி இருக்கா, பட் ராத்திரி இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் கலைஞ்சி சரி கொஞ்ச நேரம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்ப தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்கனில ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. அட நம்ம ஹீரோயின் தானே, எதுக்கு இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு போய் படுக்கிறா. இது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ மட்டும் இல்லாம சீரிஸ் பார்த்துட்டு இருக்க நமக்குமே வந்து பார்த்தா லைட்டா குழப்பம் வருது. அதுக்கு அடுத்த மறுநாள் ஹீரோ வந்து பார்த்தா காலையில டீ குடிச்சிட்டு இருக்கான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோன் வந்து பார்த்தா குதிரை மேல சவாரி போயிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தா ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோன் வந்து பார்த்தா நேரா போயிட்டு இந்த குதிரைங்க கட்டுற பண்ண மாதிரி இருக்கு அந்த இடத்துல போயிட்டு இந்த கேர்டேக்கரை பேர் சொல்லி கூட்டிட்டு இருக்கா. அம்மா வீட்டுல தானே இருப்பான், இந்த இடத்துக்கு எப்போ வந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க கரெக்டா வந்து பார்த்தா அந்த குதிரையோட ரூமை யாரோத்தவங்க கதவை சாத்துறாங்க. ஹீரோன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க காட்டியும் அந்த பொண்ணோட பாய பொத்துறாங்க. இப்படியே வந்து எபிசோட் தொடக்கத்திலே ஹீரோனை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு குதிரை கட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனால அந்த இடத்துல இந்த பொண்ணோட பாய ஒருத்தன் பொத்தி அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு டேய் யாரா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கா. ஆனா அவ அதை எதுவுமே கால வாங்காம அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கட்டுறதுலயே வந்து பார்த்தா குறியாந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்காக அந்த பையன்கிட்ட வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்குமன்ற என்ன பண்றான், மயக்க போட்டு கீழே வந்துட்டான். இதை பயன்படுத்துற ஹீரோ என்ன பண்றான், அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட விடுறான். இதுக்கடுத்தா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கும்னால அவன் வந்து பார்த்தா போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டுல வேலை பாக்குற அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட நன்றி சொல்றாங்க. நீ இந்த வீட்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்லது பண்ணிருக்க, இந்த குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இதை கேட்ட ஹீரோ என்ன பண்றான், அட பாட்டியம்மா எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இவங்க மட்டும் கிடையாது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு காப்பாத்தனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்ப இந்த பொண்ணை கடத்தி அதை ஒருத்த காப்பாத்தினால அதுக்காக வந்து பார்த்தா அந்த வீட்டுல சின்னதா ஒரு பாட்டி வைக்கிறாங்க. அந்த பாட்டியில ஹீரோ வந்து பார்த்தா கிச்சன்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோன் சரக்கு அடிச்சுட்டு ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோப்போ அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பொண்ணு என்ன பண்றா, நிறைய ஹீரோ கிட்ட வந்துட்டு அம்மா முதல்ல அம்மா அழகா இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக தானே காப்பாத்தினேன், இதே என்ன யாராச்சும் கடத்திருப்பேன் தான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எங்க அப்படி கிடையாதுங்க, நான் யாரா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன், என் கண்ணு முன்னாடி எந்த ஒரு பொண்ணுக்கும் ஆபத்து நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்ப இதை கேட்ட அந்த வீட்டுல வேலைக்கு வாக்குற பாட்டியம் என்ன சொல்றாங்கன்னா, அடே உன்னை எதுக்கு இன்னொருத்தன் காப்பாத்தணும், நீயே ஒருத்தனை சமாளிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தா அந்த வீட்டுல கேர்டேக்கர் என்ன பண்றான்,
பண்றான், ஆமாமா இவ யாரு இப்ப ராக்கமா வச்சு 1க்கு 10 பேரு கூட சமாளிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். இதை கேட்ட அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, அடே அந்த பொண்ணு மூஞ்ச பாடுறா, அவளை பார்த்தா அவ்வளவு கொடூர்ம காரியம் இருக்கு, நல்ல பொண்ணுடா, அவளை என்ன கிண்டல் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற வந்து பார்த்தா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றான். ஆனா அந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு என்ன பண்றா, ஹீரோ கிட்ட வந்து பார்த்தா தொண சொல்லி பேசிட்டே இருக்கா. ஹீரோவால எட்ட போகவே முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா பேசி முடிச்ச கடத்தது பார்ட்டி முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தா தள்ளாடிக்கிட்டே அவங்க பெட்ரூமுக்கு படிக்கட்டுல ஏற போறாங்க. அவங்களால நடக்க முடக்க முடியல. இதை பார்த்த ஹீரோ என்ன பண்றான், ஆனா கூட்டு போய் பெட்ரூம்ல விட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, டேய் யாரா நீ, எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற, ஏதோ ஒருத்தனை அடிச்சிட்டா நீ பெரிய ஹீரோப்பா, என்ன எனக்கு பார்த்துக்கு தெரியும் போடா அப்படின்ற மாதிரி சொல்லி போதையில புலரிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணால ஸ்டேடியா நிக்க கூட முடியல, தள்ளாடிட்டே இருக்கா. படிக்கட்டுல அவளால ஏற முடியல. இதை பார்த்த ஹீரோ என்ன பண்றான், கீழே வந்து மூஞ்ச உடச்சிக்காதீங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த பொண்ணோட பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடுறான். அப்படி விட்டு அடுத்து அந்த பொண்ணு கிட்ட, மா பத்திரமா படுத்துக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டேய் எங்கடா போட, இங்கே ரா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ற, மா நான் இந்த வீட்டு வேலைக்காரன், நீ முதலாளி, ஏன் இங்கே தங்க சொல்ற, எனக்கும் ரூம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஏன் என் குரல நீ இருக்க மாட்டியா, நீ வெளில தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு கொஞ்சம் மாறி பேசுறா. அப்போ வந்து பார்த்தா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. வலுக்கட்டாயமா வந்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த பாயிண்ட சம்பவம் பண்றதுக்காக கூப்பிடுறா. அப்போ வந்து பார்த்தா ஹீரோ இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றப்ப, ஒரு ரவுடி அடிப்ப என் கூட இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்க பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு பிடிக்கலனாலும் போக போக வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தா ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளில போறான். போயிட்டு அந்த வீட்டோட ஃபேமிலி போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா ஹீரோயின், ஹீரோட அப்பா, அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனியா வந்து பார்த்தா ஒரு போட்டோல ஒரு பொண்ணு இருக்கா. ஆமா இந்த பொண்ணு யாரு, இப்ப எதுக்கு இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தா நேரா போயிட்டு ஹீரோனோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பார்த்தா இவரோட ரெண்டாவது பொண்ணு தான். வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா கேட்கிறாரு, எப்படிமா இருக்க, இம்மா நாள் வெளியூர்ல போய் தங்கிட்டு இருந்த, இருக்கியா என்னன்னு சொல்லி ஒரு போன் கூட பண்ணல, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றானா, அப்பா வீட்டுக்கு வந்ததுமே ஆரம்பிச்சிட்டியா, இதுக்கு தான் நான் வீட்டுக்கே வரது கிடையாது, அக்கா எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அக்காவை போய் பார்க்க போறான். ஹீரோனை பார்த்ததும், அக்கா கேள்விப்பட்டேன் அப்பாவோட பிசினஸ்லாம் இப்ப நீ தான் பாத்துட்டு இருக்கியாமே, சூப்பர் சூப்பர், அப்பா கடத்து நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அடியே இதெல்லாம் இங்க பேசக்கூடாது பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போக அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு, அவன் யாருக்கா, அவன் செம்மழக்கா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஏய் அவன் இந்த வீட்டுல வேலை பாக்குறான், அவனை பார்த்துல நீ பேசக்கூடாது பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, என்னக்கா நீ இந்த வீட்லயே நீ இருக்க, நீ இதை பத்தி பேசக்கூடாது, ஆனா நான் எப்பயாச்சும் ஒரு அர்த்தம் வரலாம், நான் பேசினால அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த முதலாளி என்ன பண்றாரு, யாருக்கிட்டயோ செம்ம கோபமா பேசிட்டு இருக்காரு. அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அவங்களோட பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா இவருக்கு ஒரு பையன் இருக்காரு. அந்த பையனை தேடி தான் ஹீரோவும் வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் போன் பேசிட்டு வைக்கிறப்ப கரெக்டா ஒரு வேலைக்காரன் வந்து, ஐயா லியோ போன் பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, பேசிட்டேன் அவன் வந்து என்னன்னு தெரியலடா, ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான், அவன் வரட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததா இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிச்சன்ல இருந்து ஹீரோ வந்து பார்த்தா வெளில வந்து கடுத்தது இந்த முதலாளி என்ன பண்றாரு, ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லங்க எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, நான் பிறந்ததுல இருந்து ஒரு அனாதை, நான் வளர்ந்து எல்லாமே அனாதை இல்லத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி என்ன பண்றான், அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லம்மா எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றான். அடப்பாவி வீட்டுல குத்துக்கல்லு மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகல போய் சொல்றான் பாத்தீங்களா. அதுக்கிட்ட இந்த முதலாளி என்ன சொல்றான்னா, நான் அடிக்கடி வெளில போவேன், எனக்கு டிரைவரா ஒரு ஆள் தேவைப்படுது, அதனாலதான் உனக்கு கூப்பிடுறேன், ஏன்னா ஒரு நம்பிக்கையான ஆளை நம்பி தானே நான் போண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க எப்பனாலும் கூப்பிடுங்க ஐயா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, பெரிய பொண்ணு என்ன பண்றா, ஏய் எங்க போற, எங்க கூட உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றப்ப, இல்லமா நான் வெளில உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றப்ப, அந்த ஓனர் என்ன சொல்றானா, டேய் பரவாயில்லப்பா உட்காருப்பா, இதுல என்ன பிரச்சனை உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா தன்னோட பக்கத்துல அவன் உட்கார வச்சுக்கிறான். இப்படி இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஏஞ்சி வெளில போயிட்டாரு. அதுக்கடுத்து இவங்க எல்லாம் தொண பேசிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அக்கா காரி என்ன பண்றா, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப தங்கச்சி வந்து, அக்கா என்னோட ரூம்ல எனக்கு தூங்குறதுக்கு பயமா இருக்கு, நான் கூட தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அக்கா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கடுத்து அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே பெட்ல படுத்து தூங்குறாங்க. அப்படி அவங்க நைட்டு அப்படியே முடியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பாட்டியம்மா என்ன கேட்கறாங்கன்னா, டேய் தம்பி யாரா நீ, எங்க இருந்து வந்திருக்க, உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேற, ஆனா நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, என்ன பத்தி என்னங்க இருக்கு, எனக்கு ஃப்ரம் அட்ரஸும் கிடையாது டூ அட்ரஸும் கிடையாது, எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்க ஒரு அனாதை தான், லியோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எங்க இருக்காரு, எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அவரப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்காரு, ஆனா அப்பா மேல அப்படி ஒரு பாசம், மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா அவங்க அப்பா பாக்குறதுக்காக வருவாரு அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். அதை தங்கச்சிக்காரி பாத்துட்டு இருக்கா. அப்ப அக்காக்காரி என்ன பண்றா, டேய் என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு, ஏன் புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அட போக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அந்த இடத்தை விட்டு போற. சரி அக்காக்காரியாச்சும் நல்லவளா இருப்பான்னு சொல்லி பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ட்ரெஸ்
ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கத தங்கச்சி அனுப்பிட்டு அக்கா காரி பாத்துட்டு இருக்கா. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்துட்டு, மேடம் சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, வெளில போனோம் அப்பா உன கூப்பிடுறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ என்ன பண்றாரு, 2 நிமிஷம் போறங்க அதை வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியே யார் யார் போயிட்டு இருக்காங்கன்னா தங்கச்சியும் ஹீரோ தான் போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்காரி என்ன சொல்றான்னா, எனக்கு பசிக்குது பயில ஒரு கடையை பார்த்து வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு, என்னோட பேரை சொல்லி கூப்பிடு, நான் உன்னோட சின்ன பொண்ணு தான், இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் படிக்கிறேன், நீ எனக்கு பேர் சொல்லி கூப்பிடாம மேடம் மேடம் சொல்லி கூப்பிடுறது ஏதோ எனக்கு ஒரு 30-40 வயசு இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சரி இனிமேட்டு உங்களை பேரை சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்ட்டு, அம்மா உங்க அண்ணன் எப்படி இருக்காரு, அவர் எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, ஏய் என்ன பத்தி கேளுனா எதுக்குடா எங்க அண்ணனை பத்தி கேட்கற அப்படின்றப்ப, இல்லம்மா முதலாளிக்கு அடுத்தது இனிமேட்டு அவர் தான் முதலாளி, அதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படின்றப்ப அவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி அந்த சீசன் அப்படியே முடிக்கும். இப்போ இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க போன கருத்து அங்க வேலை பாக்குற எல்லாரும் தங்கச்சி கிட்ட எப்படிமா இருக்க நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப ஆலன் என்ன கேக்குறானா, டேய் நீ வந்த வேலை முடிஞ்சிச்சாடா, என்னதான்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இல்லடா அவனை பத்தி ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் போக போக கரெக்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா வீட்டை தங்கச்சி காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோப்பும் தங்கச்சும் வண்டியில வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்து கிரண் செம்ம கோவப்பட்டு தங்கச்சை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அடியே உன வீட்டுல எங்கெங்கெல்லாம் தின்னும், எங்கடி போன நீ, என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அக்கா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போனேன், எதுக்கு நீ சத்தம் போட்டுட்டு இருக்க, வர வர நீ பண்றது எனக்கு பிடிக்கல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட பெட்ரூம் போக ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிரண் செம்மையா சத்தம் போட்டுட்டு இருக்கான். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இருக்கோம், அவ கூட்டாண்டி நீ எதுக்கு போன, ரிஸ்க் எடுக்கிறலாம் உனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2000 பணம் கொடுங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, டேய் நீ வேலைக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது, அதுக்கட்டி 2000 பணம் கேட்கற, 3 நாள் லீவ் கேட்கற, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்ல மேடம் எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டேய் நீ என்ன என்ன புரிஞ்சுக்க மாட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இல்ல எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட, நீ என் தங்கச்சி கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாட்டி போதையில தெரியாதனமா ஹீரோ கூட சம்பவம் பண்ணுவாங்க. இப்ப தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சம்பவம் பண்ண பாக்குறாங்க. அப்படியும் 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தா ஹீரோ பக்கத்துல இன்னொரு பொண்ணு படுத்திருக்கா. ஏய் இப்ப யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோனோட தங்கச்சி தான். நேத்தே சொன்னால எனக்கு தனியா படுத்திருக்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோ சும்மா கிடையாதுங்க, அந்த பொண்ணை பார்த்து அவ கூட வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இப்படியும் 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல வந்து பார்த்தா அக்காகாரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்கடுத்து தங்கச்சிக்காரி வந்து பார்த்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து பார்த்தா இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டு இந்த லியோனி பத்தி ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தா இந்த வீட்டுல வேலை பார்க்குற பாட்டியம்மா என்ன பண்றாங்க, இப்போ எதுக்கு நைட் டைம்ல இந்த பெட்ரூம்ல இருந்து வெளில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் அக்காகாரி எஞ்சி பாக்குறப்ப வீட்டு பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நான் வெளில போலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு சொல்லி பார்த்து நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோன் வந்து பார்த்தா பதத்தத்தோட போய் ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்காரான்னு சொல்லி பாக்குறப்ப ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல இல்ல. உடனே டிரைவர் கிட்ட போயிட்டு, அம்மா எங்க என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கூட்டிட்டு வெளில போயிருக்கா. அப்படின்றப்ப ஹீரோன் என்ன பண்றாங்க, வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க டிரைவர் கிட்ட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா நீங்க தானே டிரைவரு, உங்களை விட்டுட்டு எதுக்கு அவனை கூட்டிட்டு அவ போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, மேடம் நான் வீட்டுக்கு வரத்து காட்டுமே அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, இல்ல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்றப்ப, கரெக்ட் தான் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து பார்த்தா செம்ம கோவத்தோட நிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோட தம்பி என்ன பண்றான், ஹீரோக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனா எப்பனா இருக்க, போன வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இருக்கண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றப்ப, ஆனா இரு அப்பா பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்லி தம்பிக்காரன் கொடுக்குறப்ப, சொல்லுங்கப்பா அப்படின்றப்ப, என்னப்பா போன வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நான் வந்து பேசணும்னு சொல்லி முயற்சி பண்றேன் முடிய மாட்டேன் அப்படின்றப்ப, போன வேலை இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிடும் நினைக்கிறேன்ப்பா, பாக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா போனை கட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு வீட்டுல வந்து விட்டு கடுத்தது ஹீரோன் என்ன பண்றாங்க, நேரா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நான் தான் சொல்லிருக்கேன்ல அவ என் தங்கச்சி தான், பட் அவகிட்ட நீ பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல, நான் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்டா பழகிருக்கேன், ஆனா உன்கிட்ட பழகுறப்ப மட்டும்தான் எனக்கு மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு, ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் போதுண்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் சீன் நடந்துட்டே இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, லியோனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த பாட்டியம்மா இந்த வீட்டுல சிஐடியா தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சிஐடிக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா லியோனுக்கு தான். இந்த வீட்டுல என்ன நடக்குதோ அதை எல்லாத்தையுமே லியோனுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கூட போன் போட்டு இந்த வீட்டுல புதுசா ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்திருக்கான், அவன் பண்ற எதுவுமே வந்து பார்த்தா சரியா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆளு பார்க்கறதுக்கு சந்தேகமா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல சந்தேகப்படுற அளவுக்கும் இல்ல, அவன் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல, ஆனா இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல அதுக்காக சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிங்க, அவன் எது பண்ணாலும் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ண. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் கிரண் என்ன பண்றாங்க, ஹீரோவை போய் பார்க்கலாம்
அப்படின்ற மாதிரி சொல்லி போய் பாக்குறப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்ல. அப்ப அங்க வேலை பாக்குறவங்கிட்ட ஆமா ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப மேடம் அவர் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே கிளம்பி போயிட்டாரு, ஏதோ 3 நாளைக்கு வரமாட்டேன் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்றப்ப ஆமா ஆமா சொன்னா நான் தான் மறந்துட்டேன், சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அதை சமாளிக்கிறாங்க. ஆனா ஹீரோன் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்காமயே அவன் லீவ் எடுத்துட்டு போயிருக்கான், வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க செம்மையா கோவப்பட்டு நிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தனா தன்னோட ஊருக்கு போகாம மணாலிக்கு போற பஸ் ஏறி இருக்கான். எனக்கு தெரிஞ்சு லியோனை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இப்படியே வந்து பார்த்தனா 2வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 2வது எபிசோட் முடிவுல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லியோனை பார்க்கறதுக்காக மணாலிக்கு போயிருப்பான். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் லியோனை பார்க்கத்தான் வந்தான்னு சொல்லி நினைச்சோம்ல, கடைசியில ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிரண் தங்கச்சை தான் பார்க்க வந்திருக்கான். இவனை பார்த்ததுமே தங்கச்சி கறி லைட்டா பயந்துட்டு டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்போ வந்த, அக்காக்கு தெரியாதுல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இல்ல உங்க அக்காக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன வேலைக்காக வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலாம்னு சொல்லி பார்த்தேன், ஏன் லைக்கா நீங்க வரக்கூடாதா, நான் பரவது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது மட்டும் இல்லாம நான் உன்னை லைக்கான்னு சொல்லி கூப்பிட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப ஆமா ஆமா என்னை பாக்குறதுக்கு எப்ப வேணா வரலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது, சரி வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போனதுமே ஹீரோ என்ன சொல்றானா, இந்த ஊருக்கு ஒரு வேலை தேடி வந்தானா, அது கிடைக்கிற வரைக்கும் இங்க தங்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்றான். அது மட்டும் இல்லாம இவங்க பேசிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணுக்கு தண்ணி தாகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கு போறான். பின்னாடியே போயிட்டு ஹீரோ அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்ச மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறான். இப்ப ஹீரோ என்ன வேலைக்கு வந்தானே தெரியாம இந்த பொண்ணு கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். சம்பவம் பண்ணி முடிச்சதும் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லைக்கான்ற பொண்ணு என்ன சொல்றானா, இங்க பாரு நீ பந்த இந்த மாதிரி நடந்துச்சு ஓகே, ஆனா என்னால அடிக்கடிலாம் உன் கூட இருக்க முடியாது, சோ எனக்குன்னு வந்து பார்த்தா இந்த இடத்துல கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம பகல எவ்வளவு நேரம் பண்ணாலும் இங்க தங்கிருக்கலாம், ஆனா நைட்டு வந்து பார்த்தனா போனால தங்க முடியாது, காரணம் என்னன்னா இந்த இடத்துல என் கூட இன்னொரு பொண்ணு ஒருத்தி தங்கிட்டு இருக்கா, அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சரி உங்க அண்ணனோட அட்ரஸ் கொடு, நான் அவரை மீட் பண்றதுக்கு ஊருக்கு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எங்க அண்ணன் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது, நான் வேணா எங்க அண்ணனோட அசிஸ்டன்ட் நம்பர் தரேன், அவங்க கிட்ட வேணா நீ பேசிக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லப்பா நான் எதுக்கு பேசிட்டு, நீயே கேட்டு உங்க அண்ணனை மீட் பண்றதுக்கு ஒரு பர்மிஷன் மட்டும் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல அந்த பொண்ணோட நம்பர் தர நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட லேக்கா அப்படின்ற ஒரு பொண்ணோட நம்பரை கொடுக்கறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ என்ன பண்றான், அந்த லேக்கோட நம்பரை வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடமே வந்து பார்த்தா அமைதியா இருக்கு. ஹீரோக்கு வர பயமா இருக்கு, தெரியாதனமா ஒரு பிரச்சனைல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறான். அப்படி ஹீரோக்கு யாரை மீட் பண்ண வந்துட்டு இருக்கானா, அந்த அசிஸ்டன்டான லேக்கா அப்படின்ற பொண்ணை மீட் பண்ண தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்ததுமே அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நான் யாருக்கும் அவளை சீக்கிரமா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், பட் உனக்கு கொடுத்திருக்கனா நீ கேட்ட விதம் அப்படி, சரி எதுக்கு நீ லியோன் சாரை பார்க்கணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன பண்றான், இந்த பொண்ணோட பேச்சு எதுவுமே காதுல வாங்காம இந்த பொண்ணுக்கு பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு லைட்டா கடுப்பாகி டேய் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பின்னாடி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல மேடம் நான் லியோன் சாரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், சார் இருக்காரான்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்றப்ப அதான்டா நானும் கேட்கிறேன், உனக்கும் லியோன் சாருக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு நீ அவரை பார்க்கணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப எதுக்குன்னா நான் வேலை வெட்டி இல்லாதப்ப எனக்கு வேலை கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே லியோன் சார் குடும்பம் தான், அந்த இடத்துல அவரை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, அதான் அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஓ அப்படியா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊர்ல இல்ல, வரத்துக்கு 4 நாள் ஆகும், நீ அது வரைக்கும் இந்த ஊர்ல வெயிட் பண்றனா பண்ணு, அப்படி இல்லாட்டி இங்க ஒரு வேலை இருக்கு பண்றியான்னு சொல்லி கேக்குறப்ப ஓ வேலை குடுக்குறீங்களா, ரொம்ப நன்றி மேடம், ஏன்னா நீங்க இந்த வேலை கொடுத்தினா என் குடும்பத்தோட கஷ்டத்தை நான் போக்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோப்ப ஒரு இடத்துக்கு ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. எங்கன்னா இவங்க வேலை எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கப்ப கூட வந்தவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி பாத்துக்கிட்டியா இப்படிதான் வந்து வேலை பார்க்கணும், உன்னை பாக்குறதுக்கே பச்சை மண்ணு மாதிரி இருக்க, நீ எப்படி அந்த வேலை செய்ய போற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க அதிகப்படியான ரூல்ஸ் இருக்கு, ஒரு ரூல்ஸை மீறினா கூட உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல ரூல்ஸ் எல்லாம் மீற மாட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த வேலை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ என்ன பண்றான், லைக்காக்கு போயிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ஏய் எதுக்குடா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, எங்க அண்ணனை பார்க்கணும்னு சொன்ன பார்க்க வச்சேன் அவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அவ வீட்டுல தங்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு காரி பாரா, அவளை பார்த்ததும் லைக்கா என்ன பண்றா, ஏய் இவன் எங்க ஊரு சேர்ந்தவன் தான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு நாளைக்கு கிளம்பி போயிடுவான்,
ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா ஓகேப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க போறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கப்ப ஃப்ரெண்டுக்காரி லைக்கா கிட்ட என்ன கேக்குறானா, நம்ம அந்த மாதிரி படம் பார்த்திருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதெல்லாம் தேவையில்ல, கம்முனு படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டா. இப்ப அப்படியே கட் பண்ணா லேக்காவை காட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானா, தனியா போயிட்டு ஒரு இடத்துல டீலிங் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கடுத்து அங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோப்பும் சரக்கு அடிச்சு தான் இருக்கான். தான் குடிச்சது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போக பார்க்க அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா, ஹீரோ கூட்டு வச்சு ஒரு மொத்தத்தை கொடுக்குறா. எங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதிர்ச்சியா பாக்குறப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறான். அப்படி இருந்த கழுத்து அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்படியும் தூங்கிட்டு இருக்கும் போது இவ மட்டும் என்ன பண்றானா, வெளில போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு துப்பாக்கி ஒண்ணு கிடைக்குது. இந்த துப்பாக்கி எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை கையில எடுத்து வச்சுக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ பாத்தினா ஒரு காபி ஷாப்ல உட்காந்து காபி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஏத்தாப்புல இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அடே இந்த பொண்ணு யாரா அப்படின்ற மாதிரி நம்ம அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க. இந்த ஒரு விஷயத்த பாத்தினா ஒருத்தன் பார்த்துட்டு யாருக்கோ போன் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை ஹீரோ மாட்டிக்கிட்டானோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சா அதுதான் கிடையாது. இவன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு பொருளை மாத்துறதுக்காக வந்திருக்கான். அப்ப போலீஸ்காரங்க இந்த இடத்த சுத்து போட்டிருக்காங்க. அதனால போன் போட்டோம் என்ன பண்ணிருக்கான், ஹீரோ கிட்ட இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு ஓட பாக்குறான். அப்ப ரெண்டு போலீஸ்காரங்க ஹீரோ பாத்தீங்கன்னா துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அது போலீஸ்காரங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியாது. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ எப்படி ஒரு பஸ்ல ஏறி தப்பிச்சுட்டான். தப்பிச்சு வீட்டுக்கு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு வித்னோதமான சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த லைக்கா போனும் அவன் ஃப்ரெண்டு கறி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்தோம் இதெல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. தான் பார்த்துட்டில வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் லேக்கா ஹீரோ கால் பண்ணி டேய் உனக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப இல்ல எனக்கு எதுவும் ஆகல, பட் என் கூட வந்த ஒருத்தனை 2 பேர் துரத்திட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆமா அவங்க போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டதும் ஹீரோ லைட்டா பயப்படுறான். அம்மா என்ன ஆச்சு அப்படின்றப்ப அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, பட் அவனை நாங்க கடத்திட்டோம், அவங்க என் கஸ்டடியில தான் இருக்காங்க, நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா லியோனா தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தால அவனை புடிச்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்கான். டேய் அவங்க கிட்ட என்ன சொன்ன ஒழுங்கா சொல்லிடு, இல்லனா நம்ம ரூல்ஸ் தெரியல உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப பாஸ் நான் எதுவுமே சொல்லல, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர ட்ரை பண்ண, அதுக்காட்டி நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஓகே நீ எதுவும் சொல்லினாலும் உன்னை பாத்தீங்கன்னா ஃப்ரீயாலாம் விட முடியாது, கொஞ்ச நாள் உன்னை அடைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வைக்க கூட்டிட்டு போறேன். அதுக்கு அடுத்ததா நேரா போயிட்டு லேக்கா கிட்ட என்ன லேக்கா நினைச்சிட்டு இருக்க, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிசினஸ் உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன், ஆனா நீ என்னன்னா அசால்ட்டா இருக்க, பாத்துக்க இதான் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்ட இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா லியோன் குளிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு லேக்கா லியோன் உன்னை பாக்குறதுக்கு ஒரு பையன் ஒருத்தன் காத்துட்டு இருக்கான், ரொம்ப நாளா உன்னை பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கான், நீ அப்பாயின்மெண்ட் கொடுத்தினா அவனை கூட்டிட்டு வரான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவன் அப்புறம் பேசலாம் இப்பப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ என்ன பண்றான், வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு போன் கால் வருது. யாரும் சொல்லி பார்த்தா அவன் பொண்டாட்டி தான் போனை போட்டு திட்டிட்டு இருக்கா. ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அங்க போன கடத்து ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்க, என்ன மறந்துட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அப்படிலாம் கிடையாதுமா, நான் கொஞ்சம் வேலையை பிஸியா இருந்துட்டேன், நான் தான் சொன்னல உன கால் பண்ண சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி எப்போ வரீங்க அப்படின்றப்ப நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரம் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்குள்ள போனா லைக்காவும் ஃப்ரெண்டு கறி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்ததும் லைக்கா என்ன பண்றா, இரு நான் உனக்கு சமைச்சு எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு செய்ய போறா. அப்போ பார்த்தா இந்த ஃப்ரெண்டு காரி எனக்கு உன் மேல ஃபீலிங்கா இருக்கு, வா நம்ம 2 பேர் சம்பவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயே சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்த பாக்குறப்ப தங்கச்சி காரிக்கு சுத்தமா பிடிக்கல, இவங்களை 2 பேருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பரிச்சை வர போகுது, நீ என் கூட இருக்கிறனால என்னால படிக்க முடியல, சரி இன்னும் ஒரு 10 நாள் எங்காச்சும் வெளில தங்கிக்கிறியா, அதுக்கடுத்து நீ இங்க தங்கிக்க, என்ன தப்பா எடுத்துக்கலையே
தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா, நான் நாளைக்கு காலை கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டான். வெளில வந்த உடனே பகல்ல துரத்திட்டு போனாங்களே 2 போலீஸ்காரங்க, அவங்க பார்த்துட்டு திருப்பி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஓடிட்டே இருக்கிறான். அவங்க எங்க போனாலும் அந்த போலீஸ்காரங்க துரத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டு சந்துல மாட்டிக்கிட்டான். போலீஸ்காரங்க அவனை பார்த்துட்டாங்க. சோ இதோட 4வது எபிசோட் தொடக்கத்திலேயே ஒரு அழகான பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. டேய் யார் அந்த பொண்ணு, புதுசா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறப்ப டக்குன்னு பார்த்தா அது ஹீரோவோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆமா அந்த பொண்ணு செத்து போயிட்டால, எப்படிங்க வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு லியோன் தூக்கத்துல இருந்து கண்ணை மூச்சு ஏந்திருக்கிறான். அப்ப இந்த பொண்ணு லியோனோட கனவுல தான் வந்திருக்கா. லியோனுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பாக்குறப்ப லியோனோட போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேக்கா தான் கால் பண்ணிருக்கா. லியோன் வீட்டு வாசல தான் இருக்கேன், உள்ள வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப வா லேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டான். உள்ள வந்ததுமே இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஏது எதுக்கு இந்த பொண்ணு வந்தா அப்படின்ட்டு எந்த ஒரு தகவலுமே இல்லாம 2 பேரும் வந்து பார்த்தா செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதும் லியோன் என்ன கேக்குறானா, ஒருத்தரை நான் பார்க்கணும்னு சொன்னல, அவனோட பேக்ரவுண்ட் விசாரி, அது மட்டும் இல்லாம அவனோட வீட்டுக்கே போயிட்டு அவனை பத்தி விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் வந்து பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் லியோன் வந்து பார்த்தா யார்கிட்டயோ போன்ல செம்ம கோபமா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்கேயும் ஹீரோ பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கேட்ட லேக்காக்கு வந்து பார்த்தா ஆமா இவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஹீரோ பத்தி கேட்டுட்டு இருக்கான், என்னமோ நமக்கு எதுக்கு வந்து நம்ம போய் விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வந்து பார்த்தா ஹீரோ தங்கிட்டு இருக்க லியோனோட தங்கச்சி வீட்டுக்கு போறான். போன எபிசோட் லாஸ்ட்ல வந்து பார்த்தா ஹீரோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான். அப்ப லைக்கா வந்து பார்த்தா சமைக்கிறதுக்காக போயிருக்கப்ப லைக்காவோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா ஹீரோ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பா. அத வந்து பார்த்தா லைக்கா சம கோவத்தோட பாத்துருப்பால, அந்த சீன் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஓஹோ இதுதான் கதையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோவா எடுத்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இதை நேரா லியோனுக்கு அனுப்பிட்டு லியோன் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் பாரு, இந்த வீடியோல இப்போ தங்கச்சி இருக்கா, என்ன கதை ஏதுன்ட்டே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லல. அவனும் வந்து பாத்தீங்கன்னா சரி நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா நேரா போயிட்டு லியோன் கிட்ட பேசிட்டு இருக்கா. லியோன் எதுக்கு நீ அவன் பேரை கேட்டாலே கோவப்படுற, அது மட்டும் இல்லாம பயப்படுறியே, யாராப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இங்க பாரு லேக்கா உன ஒரு லிமிட் குள்ள தான் வச்சிருக்கேன், அந்த லிமிட்டை நீ மீறாத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏய் என்ன லிமிட்லான்ற, நான் உன் பொண்டாட்டி மாறல அப்படின்றப்ப பொண்டாட்டி மாறிதான் பொண்டாட்டி கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன லிமிட் குள்ள இருக்க முடிஞ்சாரு இல்லனா பேலை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு வந்து பார்த்தா செம்மையா கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருளுமே போட்டு பொட்டு போட்டுன்னு உடைச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ போட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு கார் போய் நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் வராரு. ஃபர்ஸ்ட் அவங்க வைஃப் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஹீரோ தான் வேலை முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி போய் பாக்குறப்ப வேற ஒருத்தர் இருக்காரு. அம்மா நீ யார் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உங்க கணவர் தான் அனுப்புனாரு, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திறந்து பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த அந்த போட்டோ இருக்கு. இந்த விஷயத்தை பார்த்தும் ஓஹோ இதுதான் தலைவர் போன் போட்டா பிசி பிசின்னு சொல்லிட்டு இருக்காரா, அவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மையா கோவப்பட்டு இருக்க. டக்குனு இந்த பார்சல் கொடுக்க வந்து இந்த பொண்ணு கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் அப்படின்றனால போக போக வந்து பார்த்தா அதை ஒத்துக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தா போன் வருது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேக்கா தான் கால் பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு போய் சொல்லிட்டேன், அன்னைக்கு உன்னை துரத்திட்டு வந்தது போலீஸ்காரங்க கிடையாது, லியோனோட ஆளு தான், அவன் தான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இது போலீஸ் கிடையாதா, இது முன்னாடியே சொல்லியிருந்தா இவனால உங்களுக்கு சரி இப்போ அவங்க எங்க இருக்காங்க மட்டும் அட்ரஸ் சொல்லு அப்படின்றப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா லியோனோட அட்ரஸ் கொடுக்குறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ என்ன பண்றா லியோன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பாக்குற எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல லியோனை பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அப்ப லியோன் கெஞ்சிட்டு இருக்கான், டேய் சொன்னா கேள்றா, நான் பேசணும்டா வந்துட்ட, அதுக்காக தான் நான் கூட்டு வர ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டேய் நீ மனுஷ ஜென்மம் தானா, அன்னைக்கு என் தங்கச்சி எப்படி கத்திருப்பா, என்ன உனக்கு மனசாச்சே இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு அவன் அடிச்சிட்டு இருக்க. டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து இவனை பின்னாடி அடிக்கிறான். இப்போ அவன் மயக்க போட்டு விழுந்துட்டான். அப்படியே கட் பண்ண ஹீரோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டேய் நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி தான்டா கூப்பிடுறேன், அப்படி எதுக்கு நீ சண்டை போடுற அப்படின்ற மாதிரி லியோன் சொல்லி கேட்கறப்ப ஏய் என் தங்கச்சி கெடுத்தவனி உனக்கு சரி நீ செம்ம கோவத்துல இருக்க, ஆனா நான் சொன்ன நீ எது நம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன், இந்த துப்பாக்கி என்ன கொன்று அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நெத்தி போட்டுல கன் வைக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் விட்ட வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பாட்டியம்மா அங்க நிக்கிறாங்க. பாட்டிமா நீங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, லியோனும் உன் தங்கச்சி லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன படத்தோட கதை சொல்றீங்களா, யாரு டைரக்டர், என்ன பட்ஜெட் அப்படின்ட்டு ஹீரோ கிண்டலா கேட்கறப்ப எப்ப அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோனோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் பணக்கார வீட்டு பையன், அதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இந்த விஷயத்தை போயிட்டு லியோன் கிட்ட சொல்றப்ப ஏய் எவன் எத்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி இவனும் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லியோனோட அப்பாவுக்கும் தெரிஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏதோ ரோட்ல இருக்க பிச்சைக்காரிய என்னோட மருமகன் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே அந்த பொண்ணு நான் சொல்றான் ஏங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க உங்க பையன் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏமா யார் மணி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் அப்பா வந்துட்டு லியோனோட அப்பா கிட்ட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காரு, தன்னோட பொண்ணு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா லியோனோட அப்பாவும் லியோனை கூட்டிட்டு போறப்ப லியோன் கெஞ்சிட்டு இருக்கான், அப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ் பா அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிட்டு இருக்கப்ப சரிடா உனக்கு 1 வருஷம் டைம் தரேன், அதுக்குள்ள மணாலிக்கு போயிட்டு நல்ல பிசினஸ் பண்ணு, அப்படி பண்ணிட்டீனா இந்த பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் பொறுப்புல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவனு வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேச்சை கேட்டா கண்டிப்பா நம்மள கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி வந்துட்டான். ஹீரோன் அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அடைச்சு வச்சுட்டு டார்ச்சர் பண்றாரு. இந்த பொண்ணு கெஞ்சி கெஞ்சி பாக்குறா, பட் அவர் கண்டுக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டியம்மா
இருக்காங்களே அவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தூதுவரா இருந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை போய் பாக்குறப்ப நான் மாசமா இருக்கேன், அதை மட்டும் லியோன் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. கற்பனா அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நடுவுல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரியல. இப்போ உங்க அப்பாவோட சண்டையும் லியோனோட அப்பா சண்டையும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சேர விடாம பண்ணுச்சு. லியோனுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி ஒரு செயினை கொடுத்தா, இந்த செயின் தான் அவளோட அடையாளம், அது கொடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஹீரோ வந்து பார்த்தா தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கான். ஏன்னா இந்த செயினை வந்து பார்த்தா ஹீரோ தான் அவன் தங்கச்சி கொடுத்திருப்பான். அப்ப லியோன் என்ன சொல்றானா, நான் அதோட சரிடா, அதுக்கடுத்து நடப்பணமா தான் வாங்கிட்டு இருக்கேன், எங்க அப்பா கிட்டயோ என் தங்கச்சி கிட்டயோ நான் பேசுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். வந்து பார்த்தா எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா வந்து பார்த்தா தங்கச்சி ரூம்ல உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட எதுவுமே பேசாம விதியை தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். தம்பிக்காரன் வந்து பார்த்தா ஆனா அப்பாவோட கண்ணீருக்கு பதில் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஒரு புண்ணாக்கும் கிடைக்கல, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்டாட்டியை கூட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா லியோன் வந்து பார்த்தா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கா. தங்கச்சி வந்து பார்த்தா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து பார்த்தா குதிரை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்களோட அப்பாவான அந்த தாத்தாவை காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தா ஒரு போன் பேசிட்டு இருக்காரு. அந்த போன்ல வந்து பார்த்தா மணாலி போலீஸ் உங்க பையனை கைது பண்ணிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து பார்த்தா ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருந்தாரு தெரிஞ்சிட்டு, அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸை பறிமுதல் பண்ணிட்டாங்க, உங்க பையனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்ப மனுஷன் வந்து பார்த்தா உடஞ்சு போய் உட்காந்துட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன சொல்றான்னா, லியோனை பழி வாங்கறதுக்காக அவன் தங்கச்சி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சேச்சே அப்படிலாம் கிடையாது, அவங்க போட்டோ காட்டுறப்ப நானும் வந்து பார்த்தா அந்த போட்டோ எடுத்துறத கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டேன், இனி தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி போனா போது இனிமேட்டாச்சும் நம்ம ஒண்ணா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா இந்த சீரிஸை முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்ல பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை.